நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு நம்ம அநேகர் யோசித்து கொண்டே இருக்கலாம், ஆத்துமாக்களை சம்பாதிப்பது மிகவும் கடினமாய் இருக்கிறது என்று. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. கண்டிப்பாக ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் இந்த நாடு முழுவதும் ரட்சிக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். கிறிஸ்துவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும். சாட்சியாக நீங்கள் ஜீவித்தீர்களானால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் முதலிலே ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய நண்பர்கள், ஜனங்கள், அநேக ஜனங்கள், உறவினர்கள், உங்க கூட வேலை செய்யறவங்க, கொலீக்ஸ்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள் உங்களை ஆசீர்வதித்ததை பார்த்து. அவர்களாகவே வந்து கேட்பார்கள், எப்படியாக நீங்கள் இருந்தீர்களே, நீங்கள் மிகவும் ஏழையாக இருந்தீர்கள், குறைவாய் இருந்தீர்கள், வியாதி படுக்கையில் இருந்தீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் போக்கிரியாக இருந்தார்கள், இப்படியாக அநேக காரியங்களிலே வந்து அவர்கள் இப்படியாக இருந்தீர்கள், நீங்கள் இந்த மாதிரி குறைவின்றி இப்பொழுது நிறைவாய் நீங்கள் வாழ்கிறீர்களே எப்படி என்று கேட்கும்போது நீங்கள் அப்பொழுது சொல்ல முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதினால், நாங்கள் சாட்சியாக ஜீவிப்பதினால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த காரியத்திலே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்று நீங்க சொல்லும் பொழுது ஆத்துமாக்கள் தானாகவே ரட்சிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாம் இருக்கும்போது சந்தோஷமாகவும் நாம் ஜீவிக்க முடியும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் உருமாற்றப்படுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது, அதாவது ரெவலேஷன் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது சாத்தானை ஜெயித்தார்கள். நாம் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்ம நிற்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்பொழுது நம்ம ஜெயிக்கும் பொழுது, இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது நாம் சாட்சியாக ஜீவிக்க முடியும். சாட்சியின் வசனத்தினாலும், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவை மரணத்திலே செய்த எல்லா காரியத்தையும், சாபத்தை போக்கினார், பாவத்தை நீக்கினார், வியாதியை குணமாக்கினார், ஏழ்மையை போக்கினார், பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார் எங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக என்று சொல்லி நீங்கள் அதை சொல்லி நீங்களும் அதிலே நின்று சாட்சியாக ஜீவிக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால சாட்சியாய் ஜீவிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு. அதனால் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்க சாட்சியாக ஜீவிக்க நீங்க பலப்படுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தேவனே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எங்களுக்கு முன்மாதிரியாக ஜீவித்தீர் கர்த்தாவே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த பைபிளை வாசித்து அதில் உள்ள ஆண்டவரே உண்மைகளையும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க முடியும். உடைய பரிசுத்த இரத்தத்தினால் சாத்தானை நாங்கள் ஜெயிக்க முடியும் கர்த்தாவே. நீர் சிலுவை மரணத்தில் எங்களுக்காக செய்த காரியங்களை கண்டிப்பாக நாங்கள் அதில் நிலைத்து நிற்கும் போது ஆண்டவரே மற்றவர்களும் அதை பார்த்து சாட்சியாக ஜீவிக்கும் போது அவர்களும் கர்த்தா ரட்சிக்கப்படுவார்கள். ஐயா, ஆத்துமாக்கள் ஆண்டவரே நீர் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் ஐயா. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இதோ சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷர்களாக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே என்று நீர் கர்த்தா எங்களுக்கு கட்டளையாக சொல்லி இருக்கிறீர் ஐயா. அதை செய்வதற்காக எல்லாரும் புறப்பட நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரும் எழும்பட்டும் கர்த்தாவே, சாட்சிகளாக ஜீவித்து எக்ஸாம்பிளாக இருந்து காரியங்களை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அதற்காக பார்த்து கொண்டே இருக்கிறவர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களும் நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆதிக்கம் ஆண்டவரே இந்த புரோகிராமிலும் கர்த்தாவே பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கர்த்தாவே அவர்கள் மேலும் தங்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.